ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஸ்ரீ மகாபெரியவாளோட பக்தன் ஒரு துடிப்பான இளைஞன். கடவுளை பார்க்க முடியுமா, நீங்க பார்த்திருக்கீங்களான்னு கேட்டா மகாபெரியவா கிட்ட. நான் கேள்விப்பட்ட ஒரு கதையை சொல்றேன், கேக்குறியா அப்படின்னு பெரியவா அந்த பையன் கிட்ட கேட்டார். ஒரு முனிவர் கிட்ட மேதாவியான சிஷ்யன் இருந்தான். ஒரு நாள் கடவுள் இருக்காரான்னு அவனோட குரு கிட்ட கேட்டான். அவரும் இருக்காருன்னு பதில் சொன்னார். அப்படின்னா என் கண்ணுக்கு தென்படலையேன்னு சொன்னான். கடவுள் இருக்கிறத நிறைய அடையாளங்களால ஒத்துக்கலாமே தவிர கண்ணால பார்க்க முடியாதுன்னு குரு பதில் சொன்னார். பார்க்க முடியாத பொருளை எப்படி நம்புறதுன்னு கேட்டான் அந்த சிஷ்யன். நான் என் குருநாதர் சொன்னதையும் வேத புராணங்கள் சொன்னதையும் அப்படியே நம்பி ஏத்துண்டுட்டேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை எப்படி ஒப்புக்கொள்றதுன்னு இப்பதான் எனக்கும் சந்தேகம் வருது அப்படின்னு அந்த குரு சொன்னார். பெரியவா தொடர்ந்து கதையை சொல்லிட்டு இருந்தார். அந்த முனிவர் இருந்த இடத்துல நிறைய மரங்கள் இருந்தது. ஒரு பெரிய காற்றடிச்சது. அதுல அந்த மரங்களோட கிளைகள் வேகமா அசைஞ்சது. முனிவர் சிஷ்யனை பார்த்து, அந்த மரக்கிளைகள் எல்லாம் ஏன் இப்படி அசுரத்தனமா அசைறதுன்னு கேட்டார். அதுக்கு அந்த சிஷ்யன், சுவாமி, இப்போ பெரிய காற்று வீசித்தே, அதனாலதான்னு சொன்னான். காற்றா? அப்படின்னா வீசித்தா? அப்படின்னா நீ பாத்தியா? அடடா, எனக்கும் காட்டியிருக்கப்படாதோ? நானும் ரொம்ப நாளா எத்தனம் பண்ணிட்டு இருக்கேன் காற்றை பார்க்கணும்னு அப்படின்னு சொன்னார். நீ காற்று வீசினதுன்னு சொல்ற, நானும் அந்த சுகத்தை அனுபவிச்சேன். ஆனா அது காற்றோட வேலைங்கிறத என்னால ஒத்துக்க முடியல. கண்ணால பார்க்க முடியாத ஒரு பொருள் இருக்கிறதுன்னு எப்படி ஒத்துக்கிறது? இப்படி அந்த முனிவர் சிஷ்யன் கிட்ட சொன்னார். உடனே சிஷ்யன் எழுந்து முனிவர் கால்ல விழுந்து, புரிஞ்சிடுத்து, என்ன மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லி முனிவர் கால்ல போய் விழுந்தான். அந்த அதிநவீன நாகரிக பையனும் மகாபெரியவா திருவடிகள்ல 4 முறை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கண்கள்ல நீர்வழிய நின்னுட்டு இருந்தான். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.